வணக்கம் மக்களே. எவில் ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். ஒரு 5 ஸ்டாக்கு, அதாவது அதில் ஒரு 3 ஸ்டாக் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. மேலே 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 பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம டிசிஎஸ் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த 5 ஸ்டாக்கை பற்றியான ஒரு பார்வை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரேடிங் ஐடியா. அவங்கவுங்க ஸ்டைலுக்கு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம சொல்கிற ஸ்டைலுக்கே பண்ண முடியாது. யாரோட ஸ்டைலையுமே ட்ரேட் பண்ண முடியாது. அது கண்டினியூஸாக சக்ஸஸாக. இப்போ ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹிண்டால்கோ வந்து இப்பொழுதைக்கு மூவ் ஆகிறது வந்து 805லேருந்து 806 வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்குது. ஸோ அது வரைக்கும் கட்டாயம் போகும். அப்போ இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னா, ஒருவேளை மொமெண்டம் அப்படியே மேலே போச்சுன்னா அப்படியே இங்கேருந்தே கூட வாங்கலாம். அல்லது 770 பக்கத்தில் வர்றப்போ வாங்கலாம். அது வந்து ஒரு நல்ல, அதாவது ட்ரேடிங் ஐடியா. ஏன்னா இந்த கடந்த வாரத்தில் நல்ல மூவ் ஆனதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அப்புறமா மேலே போகும். இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால 770 பக்கத்தில் வர்றப்போ வாங்கிட்டு அவங்களுக்கு தோதான இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து 760 அந்த ரேஞ்சில் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் உங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதில் கூடுதலாக என்ன விஷயம்னா, இது வந்து லாங் டேர்முக்கு 960 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேச வேண்டியது இருக்குது. ஓகே, 960 வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்காக இப்போ பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஒரு கரெக்ஷன் வரும் இல்லையா, அப்போ பை பண்ணுங்கள். அந்த கரெக்ஷன் வந்து 670 பக்கத்தில் வர்றப்போ நீங்கள் இந்த மாதிரி லாங் டேர்முக்கு வாங்குறப்போ 670 அந்த ரேஞ்ச் வர்றப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அது வந்து லாங் டேர்முக்காக 960 ரூபா டார்கெட்டுக்காக. இப்பயே வாங்கிட்டு 960 போகும்ட்டு அப்புறம் கீழே இறங்க பின்னாடி முடிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு ஒன்று. மொமெண்டமாக வந்து அடுத்த ஒரு ரேலி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கூட இது வந்து டக்குன்னு மேலே ஓடிடும். அதனால் கவனிச்சுக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது, டாடா ஸ்டீல் வந்து இமிடியேட்டாக கண்ணு முன்னாடி ஒரு டார்கெட் இருக்குது. 173, சாரி நேற்று க்ளோஸ் வந்து 173, 180 வந்து இமிடியேட் டார்கெட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணணும். அல்லது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அதுதான் டிஎஸ்எல்னு போட்டிருக்கேன், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இப்பொழுதுக்கு இது நிச்சயமாக கீழே இறங்க வாங்க, இறங்குறப்போ வாங்குறது தான் இதுக்கு சேஃபு. ஏன்னா டார்கெட் வந்து சின்ன டார்கெட். இப்பொழுதுக்கு லாங் டேர்ம் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா இதுக்கான டார்கெட் தெரியுது லாங் டேர்முக்கு. அதையும் உடனே வாங்காமல் இது கரெக்ஷன் வர்றப்போ 112 ரூபா வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. 112லேருந்து 113 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வேண்டியது இருக்குது. அதாவது மார்க்கெட் ஏதாவது கரெக்ஷன் வர்றப்போ, உடனே இல்லை கீழே வரும்னு நினைக்காதீங்க. எப்பயாவது கீழே வரும் இல்லையா, அது வந்து 112லேருந்து 113 வரைக்கும் கீழே வர்றப்போ அங்கே ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 220 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக செயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்பொழுதைக்கு பொட்டன்ஷியல் வந்து 145 டார்கெட் வச்சுருக்காங்க. இதை வந்து 2 விதமாக பை பண்ணலாம். ஒன்று, இப்போ இங்கேருந்து கீழே நாளைக்கு நாலு கழிச்சு அப்படியே இறங்குச்சு அப்படின்னா 131லேருந்து 132 கிட்ட வாங்கிட்டு 130க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் கீழே வந்த பின்னாடி வாங்குற அளவுக்கு ஒரு அந்த மாதிரியான ட்ரேட் மைண்ட் செட் இல்லை அப்படின்னா, ரேலி வந்து 138 தாண்டுச்சுன்னா வாங்கினீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதை தான் சொல்கிறேன். ட்ரேடிங்கிறது ஒருத்தவங்களோட ஸ்டைல், தனிப்பட்ட ஸ்டைலு. அதே மாதிரி லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து 235 ரூபா காமிக்குது. ஆனால் இது வந்து பெரிய கரெக்ஷன் வர்றப்ப தான் நீங்கள் பை பண்ண வேண்டியது இருக்கும். இப்பொழுதைக்கு பை பண்ண முடியாது. அது கரெக்ஷன் வர்றப்போ நான் கரெக்டாக எக்ஸாக்டாக அதாவது தோராயமாக அந்த ஏரியாவில் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இது மூணுமே மார்க்கெட் இந்த வாரம் புல்லிஷ் ட்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னா, இல்லை பெருசாக வீக் ஆகலை அப்படின்னா, இது மூணுமே அடுத்த சான்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு.
இன்னொன்று ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 ஸ்டாக்குமே மெட்டல் ஸ்டாக் வந்து போன வாரம் வந்து நல்லா ஏறினதுனால ஒரு சின்ன செல் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திருப்பி மேலே ஏறும். அந்த டைமில் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பஜாஜ் ஆட்டோ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு 2-3 தடவை வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்பொழுதைக்கு இது ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் ஷார்ட் கவரிங் மாதிரி இப்பொழுதைக்கு இருக்குது. ஆனாலும் இது நிச்சயமான்னு சொல்லக்கூடாது, முதல் டார்கெட்டாக 8220 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் கீழே வந்து 7800 இருக்குது. ஆனால் 7800லாம் இப்பொழுதைக்கு வர மாதிரி தெரியல. அது ஒரு நல்ல கரெக்ஷன் வர்றப்போ தான் இது வரும். இப்பொழுதைக்கு 8220ன்றது ஒரு வர்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணலான்னா, ஃப்யூச்சரில் ஷார்ட் போகிறவங்க 2 விதமாக ஷார்ட் போகலாம். ஒன்று, டெய்லி ட்ரேடிங்கில் ஒவ்வொரு ஹைலையும் ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸை எப்படி வச்சுக்கலான்னா, 8700க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அல்லது 8850க்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டாப் லாஸ் ஏன் சொல்கிறேன்னா, சிலர் வந்து சின்னதாக ட்ரேட் பண்ணுவாங்க, சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான ஸ்டாப் லாஸ் ஏரியா ஐடியா இது. ஸோ அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே 8220ன்றது அவசியம் வரக்கூடிய ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் கீழே வந்தால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் மேலே போனால் அந்த 3 ஸ்டாக்கையும் மெட்டல் ஸ்டாக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார், டிசிஎஸ் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு. டிசிஎஸ் வந்து 2552 வரைக்கும் வர்றதுக்கான இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது உடனேலாம் வராது, இம்மிடியேட்டாக வராது. ஆனால் மார்க்கெட் நல்ல ஓவர் சோல்டு இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை கண்டினியூஸாக, அதாவது இந்த 2865க்கு கீழே இப்போயே ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரிசல்ட் வர டைமில் வந்து ஒரு புல் பேக் இருக்கும். ஸோ நான் இதை வந்து சும்மா இப்போதைக்கு டெம்பரரியாக அப்படியே பாதியில் விட்டுட்டு போகிறேன். என்ன காரணம்னா, நான் வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதியோ இதை பற்றி விளக்கம் சொல்கிறேன். 9ஆம் தேதி இந்த ஸ்டாக்கை என்ன மாதிரி மூவ் ஆகுன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த 5 ஸ்டாக்கு, இந்த டிசிஎஸ் மட்டும், டிசிஎஸோட இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிசல்ட் வர அதுக்கு முதல் நாள் வந்து இதுக்கான டார்கெட் கொடுக்கலான்னு. அதனால் மறக்காமல் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி அது என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே பார்க்குறதுக்காக. மற்றபடி அது உங்கள் இஷ்டம். நான் பொதுவாக யாரையும் சப்ஸ்கிரைப் தான் பண்ண சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே பண்ணியிருக்க போகிறாங்க. நாம் போயிட்டு அவங்கள போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்க நம்ம எப்படி சொல்கிறது. ஓகே, ஸோ அதனால் ரிசல்ட் பேசிஸாக நம்ம போடுறப்போ நீங்கள் அதை கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து, இந்த ஸ்டாப் லாஸை வந்து 2 விதமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, முடிஞ்சளவு ப்ராஃபிட் புக் அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே, இல்லை நீங்கள் ஆக்ஷனுக்குள்ளே போன உடனே உங்கள் ப்ராஃபிட் ஜோன் வர்றப்பே நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அல்லது டார்கெட் நெருங்கி போகிறப்ப நிச்சயமாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஏன்னா டார்கெட் இந்த வந்துட போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது அந்த இடத்துல மட்டும் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும். அப்போ நம்ம பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே ப்ராஃபிட் ஜோன் பக்கத்தில் போகிறப்ப பரவாயில்ல, ஒரு 4% 6% முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் அது சேஃப்டிக்காக ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ரிஸ்க்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆக்ஷனுக்குள்ளே இறங்கின உடனே பையோ செல்லோ பண்ண உடனே ஸ்டாப் லாஸை கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி இதெல்லாம் வந்து நீங்களே கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கங்க. நான் கொடுக்குறது ஒரு ட்ரேடிங் ஐடியா மட்டும்தான். நன்றி, வணக்கம் மக்களே.